ஹலோ ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எத்தனாவது டே? 5 டே, 8th டே விபிஎஸோட. எல்லாம் ரெடியா பெர்ஃபார்ம் பண்ண? சவுண்டே கேட்கல. சரி, நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ண ரத்னா ஆண்டி கூப்பிட்றோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஒரு வார ஆண்டவரே காலமாக பிள்ளைகள் ஆண்டவரே விபிஎஸ்லே கற்றுக்கொண்டதான எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. டீச்சர்ஸ்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நிறைவு நாளிலே ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொண்டதான காரியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறதான எல்லா காரியங்களை ஆண்டவரே நீர்தாமே அவர்களை வழிநடத்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொண்டதை தன்னுடைய வாழ்நாட்களிலே கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை கடைபிடிக்க தேவனை உண்மை நினைத்து பார்க்கத்தக்கதாக தேவன் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இதை பார்க்கறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக நீங்கள் மாற்றித்தர போகிற தயவுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எப்படியாக செய்ய போகிற எல்லா ஆண்டவரே தயவுக்காக ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாத்தையும் வெல்கம் பண்ண வராங்க அனிதா ஆண்டி. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கி எத்தனாவது நாள்? ஃபைனல் டே ஆஃப் விபிஎஸ். ஓகேவா? முதலாவது திரியேக தேவனை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் விபிஎஸ் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தரின் நாமத்தில் வரவேற்கிறோம். சபை மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் நாமத்தில் வரவேற்கிறோம். விபிஎஸ்க்கு 1ஆம் நாளிலிருந்து 8ஆம் நாள் வரை அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்காகவும் நன்றி, கர்த்தரின் நாமத்தில் நன்றி. அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். சபை குட்டீஸ், பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்க முதல் முடிவு வரை நல்ல விதமாக முடித்து அவர்கள் எல்லாம் பாடுகிற பாடல்களிலும் வசனங்களிலும் ஆண்டுடைய கரம் விளங்கட்டும். அவர் வழிநடத்தும்படியாக கர்த்தரையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக என்ஜாய் பண்ணும்படியாக ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆண்டி. அடுத்தபடியாக நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண வராங்க எப்சிபா ஆண்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பெரிதான கிருபையால் இந்த ஆண்டு விபிஎஸ் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி இன்றைய நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8 நாட்கள் இன்றையோடு சேர்த்து கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீதியில் உள்ள ஜனங்களுக்கு விபிஎஸ் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வருடத்தின் விபிஎஸ் தீம் புதிய மனிதன். இந்த விபிஎஸ் முழுவதும் சிஸ்டர் அனிதா பொறுப்பேற்று நடத்தினாங்க. ஒரு நாளும் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் விபிஎஸ் நடைபெற்றது. 5ஆம் தேதி முதல் நாள் வகுப்பு புதிய இருதயம் என்ற தலைப்பில் கதையும் வசனமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிஸ்டர் அனிதா அன்றைய தினத்தின் கதையை சொன்னாங்க. முதல் நாள் பங்கேற்றவர்கள் பிகினர்ஸ் 5 பேர்,
பிரைமரி 9 பேர், ஜூனியர் 9 பேர், சீனியர் 12 பேர், டீச்சர்ஸ் 7 பேர், விசிட்டர்ஸ் 4 பேர். 6ஆம் தேதி 6/5/24 2ஆம் நாள் வகுப்பு. தலைப்பு புதிய வாழ்வு என்ற தலைப்பில் கதையும் வசனமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. 2ஆம் நாள் சிஸ்டர் ஹெப்சிபா கதை சொன்னாங்க. 2ஆம் நாள் பங்கேற்றவர்களுடைய விவரங்கள்: பிகினர் 6, பிரைமரி 13 பேர், ஜூனியர் 13 பேர், சீனியர் 13 பேர், டீச்சர்ஸ் 5 பேர், விசிட்டர்ஸ் 6 பேர். 3ஆம் நாள் 7/5/24 வகுப்பு புதிய தலைவன் என்ற தலைப்பில் கதையும் வசனமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிஸ்டர் பிரிசில்லா கதை சொன்னாங்க. மூன்றாம் நாள் பங்கேற்றவர்கள்: பிகினர்ஸ் 7 பேர், பிரைமரி 16 பேர், ஜூனியர் 15, சீனியர்ஸ் 13 பேர், டீச்சர்ஸ் 6 பேர், விசிட்டர்ஸ் 8 பேர். 4ஆம் நாள் 8/5/24 வகுப்பு புதிய வீடு என்ற தலைப்பில் கதையும் வசனமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிஸ்டர் வஸ்தி கதை சொன்னாங்க. 4ஆம் நாள் பங்கேற்றவர்கள் விவரங்கள்: பிகினர்ஸ் 8 பேர், பிரைமரி 11 பேர், ஜூனியர் 11 பேர், சீனியர் 16 பேர், டீச்சர்ஸ் 6 பேர், விசிட்டர்ஸ் 6 பேர், வாலண்டியர்ஸ் 3 பேர். 9ஆம் தேதி 5வது நாள் வகுப்பு புதிய தேசம் என்ற தலைப்பில் கதையும் வசனமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிஸ்டர் ரேச்சல் கதை சொன்னாங்க. பிகினர்ஸில் 6 பேர் அன்றைக்கு பங்கு பெற்றிருந்தாங்க. பிரைமரியில் 12 பேர், ஜூனியரில் 10 பேர், சீனியரில் 16 பேர், டீச்சர்ஸ் 6 பேர், விசிட்டர்ஸ் 6 பேர், வாலண்டியர்ஸ் 4 பேர். 10ஆம் தேதி 6வது நாள் வகுப்பில் வசனங்களும் சாங்ஸு டான்ஸு அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. 6ஆம் நாளில் பங்கு பெற்றவங்க: பிகினர்ஸ் 8 பேர், பிரைமரியில் 16 பேர், ஜூனியர்ஸ் 9 பேர், சீனியர்ஸ் 16 பேர், டீச்சர்ஸ் 6 பேர், விசிட்டர்ஸ் 4 பேர், வாலண்டியர்ஸ் 4 பேர். 7ஆம் நாள் 11/5 அன்றைக்கு முழுவதும் ரிகர்சல் நடத்தப்பட்டது மற்றும் அன்பின் விருந்து பரிமாறப்பட்டது. ஒவ்வொரு நாளும் எஸ்தர், ஏஞ்சல், அஸ்வினி, ரெபேக்கா அண்ட் தமிழ்ச்செல்வி ஆகியோர் பாடல்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. வசனம் கற்றுக் கொடுக்க ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த தடவை வந்திருந்தாங்க. அவங்க பேர் லில்லி. எஸ்தர் மற்றும் லில்லி அவங்க கலகலப்பாக வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் மூலம் ஏஞ்சலும் எஸ்தரும் வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நாளும் காமன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அது பிள்ளைகளுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும்படியாக இருந்துச்சு. ஒரு நாள் முடிவிலும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. விசுவாசிகள் அநேகர் வந்து பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினாங்க. ஒரு நாளும் வழி நடத்தினவர்கள் பாஸ்டர் டேவிட் கந்தசாமி, கோஆர்டினேட்டர் சிஸ்டர் அனிதா, விபிஎஸ் டைரக்டர் சிஸ்டர் சுமதி. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் விபிஎஸ் முடியும் வரை சிறப்பாக நடைபெற்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் ஆண்டி. குட்டி குழந்தைங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி குழந்தைங்க எல்லாருமே அவங்க படித்த வசனம் சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ வந்து பிக்னஸ் வந்து எல்லாருமே வசனம் சொல்ல போகிறாங்க. வாங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சரியா? சத்தம். பைபிளிலே ஞானத்தில் ஆரம்பம். அடுத்த வசனம் என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறாங்க. ஜூனியர் பசங்க வந்துட்டு ஆட போகிறாங்க. மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பரிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு, மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு, மைனர் மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பரிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு, மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. அம்மா பசிக்குது, ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது. மாட்டிக்கிட்டாரு, மைனர் மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பரிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு, மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. எப்படி பண்ணாங்க? எல்லாருமே விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? ஓகே.
அடுத்தபடியாக அவங்க படித்த வசனத்தை வந்து சொல்ல வராங்க பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜோசுவா 24:15. மனுஷராலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடுமென்றார். மத்தேயு 19:26. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேமிப்போம். யோசுவா 24:15. தேவனாலே இது கூடாததான், மனசலாலே இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. நானும் என் வீட்டாளையும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரும் சேவிப்பான் கர்த்தரை. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கான். லூக்கா 19:10. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை பெறுகிறவனோ பிழைப்பான். நீதிமொழிகள் 19:27. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். யோசுவா 12:24-15. மனுஷனாலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றான். மத்தேயு 19:26. மனுஷனாலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரை சேமிப்போம். யோசுவா 24:15. உங்கள் அன்பே மாயமற்றதாக இருக்கிறதாக தீமையை வெறுத்து நன்மையை கைப்பற்றி கொண்டிருங்கள். ரோமர் 12:22. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேமிப்போம். யோசுவா 24:15. மனுஷராலே இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமொழிகள் 15:27. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ரோமர் 12:9. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை, நன்மையாய் நடக்கிறவர்களோ அவர்களுக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக ஆட போகிறாங்க. சாரி, பிகினர்ஸ்.
செய்தி சொல்லுறேன் நல்லா கேளுங்க. நல்லவர் இயேசுவ புரிந்து கொள்ளுங்க. அவர் செய்த அற்புதம் உலகம் கொள்ளாது. அதை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே நேரம் பத்தாது. அவர் செய்த அற்புதம் உலகம் கொள்ளாது. அதை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே நேரம் பத்தாது. கல்யாண வீட்டினிலே கலக்கலாக வந்தாரு. தண்ணீரை திராட்சரசம் மாற்றித்தானே தந்தாரு. கல்யாண வீட்டினிலே கலக்கலாக வந்தாரு. தண்ணீரை திராட்சரசம் மாற்றித்தானே தந்தாரு. இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா. ரெண்டு மீன் 5000 பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. மீதமும் எடுத்தாரு. 5 மீன் 5000 பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. மீதமும் எடுத்தாரு. இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா. ரெண்டாக பிரிச்சவர் என் வாழ்வில் வந்த வரலாற்று நாயகர். கிமு கிபின்னு ரெண்டாக பிரிச்சவர் என் வாழ்வில் வந்த வரலாற்று நாயகர். இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா இப்புறா ஏகே இப்புறா. சரி, அடுத்து அவங்க படித்த வசனம் சொல்ல வராங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாமா? புதிய சொல்லு அதுதான் சார். புதிய இருதயம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. புதிய வாழ்வு. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 9:15. புதிய தலைவன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25. புதிய வீடு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. புதிய தேசம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக
மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. நம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. சைக்கிளை மிதிக்க முடியுமா? எக்ஸாமில் படிக்காமல் பாஸ் ஆக முடியுமா? அதே போல தான் ஏசப்பாவை அறியாமல் நீதிமான் ஆக முடியுமா? இதெல்லாம் ஒரு பாட்டில் சொல்ல வராங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். దండన కడన కడన కడ దండన కడన దండన కడన కడన కడ దండన కడన దండన కడన కడన కడ దండన కడన దండన కడన కడన కడ దండன கடனா. காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா? பெட்ரோலில்லா பைக்க ஓட்ட முடியுமா? படிக்காம எக்ஸாம எழுத முடியுமா? பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா? காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா? பெட்ரோலில்லா பைக்க ஓட்ட முடியுமா? படிக்காம எக்ஸாம எழுத முடியுமா? பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா? தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா. வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும், இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும். வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும், இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும். தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா தண்டன கடன கடன கட தண்டன கடனா. பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான், இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான். பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான், இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான். தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 தண்டன கடன கடன கட தண்டன கடனா. நீ மட்டும் ஆடுறியா? நான் இல்லை, சரி பாடு. நம்ம காலம் நினைக்கலாம். இவங்க ஆடட்டும். அங்கிள் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, நாங்கள் 3 பேர் பாடுறோம். அது ஓகேவா? சரி ஆடுறியா பாடுறீங்களா? சரி தண்ணி நிற்பியா? அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது, ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துது, எந்த கவலையுமே இல்லாம கத்துது. Don't worry, be happy. Don't worry, be happy.
எறும்பு கூட்டம் நடக்குது. உணவுக்காக கடினமாக உழைக்குது. அணி அணியா எறும்பு கூட்டம் நடக்குது. உணவுக்காக கடினமாக உழைக்குது. பெருமழை வந்தாலும் கலக்கமில்ல. பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்ல. பெருமழை வந்தாலும் கலக்கமில்ல. பெருங்காற்று வீசினாலும் பயமே இல்ல. Don't worry, don't worry, be happy. 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 அழகாக உன்னை என்னை படைத்தாரே. நாசியிலே சுவாசத்தை தந்தாரே. அழகாக உன்னை என்னை படைத்தாரே. நாசியிலே சுவாசத்தை தந்தாரே. என் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். என் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். நன்மையினால் இனி என்னை நடத்திடுவார். Don't worry, don't worry, be happy. 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 அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது. ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. அதோ அதோ சிட்டுக்குருவி பறக்குது. ஹாப்பியாக ஜாலியாக வாழுது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது. எந்த கவலையுமே இல்லாம கத்துது. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்துது. எந்த கவலையுமே இல்லாம கத்துது. Don't worry, don't worry, be happy. 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 அடுத்தபடியாக சீனியர்ஸ் வந்து மெமரி வேர்ட்ஸ் சொல்ல வராங்க. பத்துமேவா? தனித்தனி ஒட்டுக்க சொன்னா உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. புதிய வாழ்வு. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. புதிய தலைவன். விசுவாசினாலே மோசே தான் பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25. புதிய வீடு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. புதிய தேசம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:15. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
யாக்கோபு 1:12. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. அடுத்து பிரைமரி டான்ஸ் ஆட வராங்க, பார்க்கலாம் எல்லாருமே. மனசெல்லாம் புதுசாச்சிடும், பழசெல்லாம் களைச்சாச்சிடும், எனக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சிடும், என்னில் மாற்றங்கள் வந்தாச்சிடும். என் மனசெல்லாம் புதுசாச்சிடும், பழசெல்லாம் களைச்சாச்சிடும், எனக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சிடும், என்னில் மாற்றங்கள் வந்தாச்சிடும். எனக்குள் பாவம் இல்லை, என்னில் பயமே இல்லை, இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதா. எனக்குள் பாவம் இல்லை, என்னில் பயமே இல்லை, இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதா. பார்வைகள் பிரைட்டாச்சிடும், வார்த்தைகள் அழகாச்சிடும், சிந்தைகள் புதுசாச்சிடும், மனசெல்லாம் கூடாச்சிடும், பார்வைகள் பிரைட்டாச்சிடும், வார்த்தைகள் அழகாச்சிடும், சிந்தைகள் புதுசாச்சிடும். மினரல் வாட்டர் அல்ல, கூல்ட்ரிங்க் பாட்டில் அல்ல, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதா. மினரல் வாட்டர் அல்ல, கூல்ட்ரிங்க் பாட்டில் அல்ல, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதா. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சவுண்டு பத்தல. ஓகே, யாரெல்லாம் ஜாக்கி சானுக்கு பிடிக்கும்? அதில் வர தாத்தா தெரியுமா? அவர் என்ன பண்ணுவார்? மேஜிக் பண்ணுவார் தானே? அதே மாதிரி ஒரு அக்கா மேஜிக் பண்ண வராங்க. அந்த அக்காவை கூப்பிடலாமா? சவுண்டு பத்தல. ஹலோ, ஹாய் லில்லி, எங்க 3 நாளா காணோம்? வந்தையா? முதல் நாள் வந்தேன், 3வது நாள் வந்தேன், நடுவில் காணுமே ஒன்றைய. நான் இல்லையா? இங்கே தான் இருந்தியா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. எங்க பீரோக்குள்ள இருந்தீங்களா? வந்தா சர்ச்சுக்கு வந்தா சேர்ல உட்காந்து குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா தான் ஆகும். பீரோக்குள்ள உட்காந்து என்ன பண்ணீங்க? சரி, அது அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம், அக்கா கூட பஞ்சாயத்து. சரி, ரைட். சரி, இப்போ இங்கே படித்த தலைப்புகள்
5 விதமான தலைப்புகளில் நம்ம விபிஎஸ் சொல்லி கொடுத்தோம். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் மொத்தமாக காமன் தலைப்பு புதிய மனிதன். அந்த தலைப்பில் நம்ம விபிஎஸ் சொல்லி கொடுத்தோம். இது சீக்கிரமாக, அதாவது இவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமா லில்லி? என்ன பண்ணலாம்? மேஜிக் பண்ணலாமா? சரி. இப்போ புதிய மனிதன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியம் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, தெரியுதா எல்லாத்துக்கும்? 2 பக்கமும் கருப்பாக இருக்கா? 2 பக்கமும் கருப்பாக இருக்கா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவரை, அவரை நம்முடைய இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருள் தான் இருக்குது. இருள்னா சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம காணப்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படி பார்க்கலாமா? இப்போ இருளாக இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக மாறும். எப்படி மாறுது? எப்படி மாறுது? கலர்ஃபுல்லாக மாறுது. இது என்னுடைய இருதயம் மாறுகிறது. சரியா? என்னுடைய இருதயம் எப்படி மாறுது? கலர்ஃபுல்லாக மாறுது. இருதயம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் என்னாகும்? வெளிப்புறத்தில் மாறும். நம்ம முதல்ல பொய் பேசுகிறவங்களாம் இருப்போம், மற்றவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனேயே நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது? கலர்ஃபுல்லாக. நம்முடைய இருதயமும் மாறுது, நம்முடைய வாழ்க்கையும் வெளிப்பக்கமாக மாறுது. சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். லில்லி, நீ சந்தோஷமா இருக்கியா? எப்படி? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா உன்னோட இருதயத்திலையா? சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அக்காங்க, அண்ணாங்க, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கலாமா நம்ம? ஓகே, சரி. இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கண்ணாடி குவளையை போல, ஒரு கண்ணாடி குவளையை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, சாதாரணமாக இருக்குது. இந்த வாழ்க்கை, இந்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வரும் பொழுது, சரியா? நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வரும் பொழுது, அம்மா அந்த தண்ணி கொஞ்சம் எடுக்கிறீங்களா? இல்லைன்னா தண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ண. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வேதம் தண்ணீருக்கு ஒப்பா சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? கலர்ஃபுல்லாக மாறுது, ஜொலிக்குது, மற்றவர்கள் முன்பதா பிரகாசமாக இருக்கும். தெரியுதா? தெரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறும். சரியா? எனக்குள்ள இயேசு வரணும்ல. இது யாருமா? இயேசு கிறிஸ்து இல்லையா? இது என்னது?
ஐனா என்னது? ஐனா என்னது? நானு இல்லையா? ஐனா நானு. இப்ப பாருங்க, எது பெருசா இருக்கு? ஐ பெருசா இருக்கா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மளை முன்னிறுத்தும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் அளிக்காம நம்முடைய வாழ்க்கையில நம்மளை முன்னிறுத்தும் பொழுது எது பெருசா தெரியுது? ஐ பெருசா தெரியுது இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தும் போது நம்மளை பின்னால வச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்வைக்கும் பொழுது எது பெருசா தெரியுது? ஜீசஸ் பெருசா தெரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை முன்வைத்து தான் நம்ம வாழணும். அவர் என்ன சொல்றார்? நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இயேசுவை முன் வச்சு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இயேசு பெரியவராய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் இயேசு நமக்கு நடப்பித்து நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் பெரியவராக இருக்கணும்? இயேசு பெரியவராக இருக்கணும். என்ன லில்லி, நீ பாத்தியா? உனக்கு தெரிஞ்சுதா? எது பெருசா இருக்கு? ஐ பெருசா இருக்கு இல்லையா? ஐ முன்னாடி இருக்கும்போது ஐ பெருசா இருக்கு. இப்ப இயேசு முன்னாடி வைக்கும் பொழுது ஐ தான் பெருசா தெரியுதா? உன் கண்ணை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இயேசுவை முன்னாடி வைக்கும்போது எது பெருசா தெரியுது? ஜீசஸ் பெருசா தெரியும். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இன்னும் என்னெல்லாம் நடக்கும்? நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? ஒன்று, வேதத்தில் ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தாம் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது மறை பொருள்களை அவர் வெளிப்படுத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம்? யாரை கூப்பிடலாம்? இல்லை, அது பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும். லேடிஸில் நீங்கள் யாராவது வரீங்களா? நம்பர் 1 2 3 தெரியணும். சின்னி வா. இந்த டப்பாக்குள்ளே ஏதாவது இருக்குதா பாரு. உள்ள கை விட்டு பாரு. இல்லை. இல்லையா? ஒன்றும் இல்லையா? நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? ஒன்றும் இல்லை தானே? அந்த டப்பா கொடுத்துரு. இந்த டப்பா பாரு. அதில் ஏதாவது இருக்கா? இல்லை. இல்லையா? அதுக்குள்ளே இல்லையா? இல்லை கன்ஃபார்ம் தானே? சரி, இது என்னது? டைஸ். சரியா? இந்த டைஸில் ஏதாவது ஒரு பக்கம், சரியா, எந்த நம்பர் வேணாலும் நீ மேலே வச்சுக்கலாம். எந்த நம்பர் நீ மேலே வைக்கிறியோ வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. லில்லிக்கு கூட காட்டிடாத. எந்த பக்கத்தை வேணாலும் மேலே வச்சுக்கோ. மேலே வச்சுட்டு இந்த மூடி போட்டுறதுக்கு. சரியா? மறைவாக வச்சுக்கோ. மறைவாக வச்சுட்டு இந்த மூடி போட்டுரு. போட்டியா? சரி, அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வேறு யாராவது வாங்க, பெரியவங்க யாராவது வாங்க. உட்காரு உட்காரு உட்காரு. வேண்டாம், பெரியவங்க யாராவது வாங்க. ரேச்சல் வரையா? வா வா, யாராவது ஒருத்தர் வா. மற்றவங்களுக்கு தெரியாமல் போடணும், அதுதான். சரியா?
அதுக்குள்ளே ஏதாவது இருக்கா செக் பண்ணிக்கோ. இல்லை இல்லை. அந்த மூடிக்கு டப்பா. இந்த டப்பாக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்லை ஒன்றும் இல்லை, அதை நீ வச்சுக்கோ. நான் சொல்கிறது புரிஞ்சுது இல்லையா? இந்த டைஸில் இந்த டையை உள்ளே போடணும், டப்பாக்குள்ளே போடணும். எந்த பக்கம் வேணாலும் மேலே வச்சுக்கோ. அந்த நம்பர் நீ கரெக்டாக பார்த்துக்கோ. ஆனால் வேறு யாருக்கும் காட்டிடக்கூடாது. சரியா? மறைவாக வச்சுட்டு இந்த மூடி போட்டுக்கிட்டு வந்துடு. போட்டியா? மூடிட்டியா? இப்போது இந்த டப்பாக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்லையா? நல்லா காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த டப்பா பாருங்க. இந்த டப்பாக்குள்ளே தானே அவங்க போட்டாங்க. இந்த டப்பாக்குள்ளே தானே அவங்க போட்டாங்க. இந்த டப்பாக்குள்ளே தானே போட்டாங்க. கன்ஃபார்ம் தானே? அதுக்குள்ளே ஒன்றும் இல்லையில்ல. இதை அப்படியே உள்ளே வச்சு இந்த மூடி யாருக்கும் காட்டலை நீங்கள் இல்லையா? உள்ளே வச்சு போட்டிருக்கீங்க. அது கொடுங்க. இப்போ நான் திறக்க போகிறதில்ல, ஒரே ஒரு சின்ன ஜபந்தான். ஏன்னா மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர் தான். அவர் வெளிப்படுத்தலைன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு சின்ன ஜபம். ஆண்டவரே, தமிழ்ச்செல்வி பாப்பா மேலே வச்சு அந்த டையினுடைய நம்பர் அதை தேவரே நீர் வெளிப்படுத்தும்படியாய் தயவாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, ரைட். இப்போ வேற யாராவது வாங்கம்மா. நம்பர் கரெக்டாக பார்த்து சொல்லணும். வா யாரோ வா. உட்காரு. இது அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது தரேங்க. சரியா? இப்போது தமிழ்ச்செல்வி உள்ள அந்த டைஸ் போட்டாங்க இல்லையா? அந்த டைஸில் மேல் பக்கம் அவங்க போட்ட நம்பர் 4. சரியா? அது ஓப்பன் பண்ணி பாருமா, கரெக்டாக இருக்கான்னு பாரு. கரெக்டாக இருக்கா? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். தேங்க்யூம்மா. பாரு. சரிம்மா, இப்போ பாரு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம பெரிய காரியங்களை சாதிக்கலாம். எப்படி பெரிய காரியங்களை சாதிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொறுமை நமக்குள்ளாக வரும். என்ன வரும்? பொறுமை வரும். விசுவாசி பதறான் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம எந்த காரியத்துக்கும் பதற மாட்டோம், பொறுமையாக இருப்போம். அப்போ பொறுமையாக இருக்கும் பொழுது எந்த காரியத்தை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். சரியா? இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது என்னது? கயிறு. இது என்னது? டப்பா. இந்த கயிற்றை உள்ள விட்டு இந்த டப்பாவை தூக்க முடியுமா? எப்படி முடியும்? ஸோ இதில் மூடி இல்லை. இந்த கயிற்றை வெளியில் நம்ம கட்ட போகிறது கிடையாது. இந்த கயிற்றை உள்ளே விடுவதனால மாத்திரம் இந்த டப்பாவை நம்ம தூக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இப்போ இவங்க ஒரு வசனம் சொன்னாங்க இல்லையா? இது மனிதரால் கூடாதது தான், ஆனால் தேவனாலே கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செஞ்சா என்ன பண்ணலாம்? இந்த டப்பாவை இந்த கயிற்றை கொண்டு என்னால் தூக்க முடியும். ஆனால் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? இப்போ இந்த கயிற்றை நான் உள்ளே விட போகிறேன். உள்ளே விட்டுட்டு இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கயிற்றுனால வெளியே கட்டாமல் மூடி போடாமல் நான் என்ன செய்யணும்? இந்த கயிற்றை அந்த டப்பாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பண்ணீங்களா? இல்லையே, சரியா பண்ணலையே.
ஆ? என் கைத்துலங்க என் மேக்னெட் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? பால் இருக்கா? ஓகே ஓகே சரி, இந்த பால் இருந்தா மட்டும் எப்படி தூக்க முடியும்னு சொல்லு. அதுல மேக்னெட் இல்லையே. கொண்டா. மேக்னெட் இல்ல. இந்த பால் எதுக்கு தெரியுமா? இங்க கவனி. இந்த பால் எதுக்கு தெரியுமா? இது வெயிட் ஆகிறதுக்கு தான் இந்த பால். உட்காரு உட்காரு. அது வெயிட் ஆச்சுன்னா தான் நம்ம தூக்க முடியுமா முடியலையான்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யார் யார் ஜெபம் பண்ணுறீங்க? ம், லில்லி நீ ஜெபம் பண்ணுறியா? ஆ, இந்த கைத்துனால இந்த டப்பாவை தூக்கணும் நான். ஆ, ஜெபம் பண்ணு பார்க்கலாம். ம், நீங்கள் ஜெபம் பண்ணல சரியா, தூக்க முடியலையே. சத்தமே வரல. லில்லி சத்தமே வரல. ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, யார் யார் ஜெபம் பண்ணுறீங்க? நிறைய பேர் ஜெபமே பண்ணலையே. சரி, அப்போ ஜெபம் பண்ணலைன்னா அது செய்ய முடியாது. சரி, வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சரி, இப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறது நடக்கும் இல்லையா? இது என்னது? பால். பால் இந்த கைத்தில் வருதா? பால் கைத்தில் வருதா? கீழே வருதா? இல்லையா? இப்போ நீங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல நிற்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துல பால் நிற்கும். கீழ்ப்படிஞ்சாதான். நிற்கும். லூசாக தான் இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன ஆகும்? நடக்கும். சரியா? நம்முடைய வார்த்தைக்கு நடக்கும். சரி, இப்போ
இந்த இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது. சரியா? எந்த நம்பர் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி என் கையில் வை. 4 பக்கம் அதில் நம்பர் இருக்கும். எந்த நம்பர் வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் மாற்றி நீ வச்சுக்கோ. சரியா? ஃபோன் எடுத்துட்டியா? ஒரே நிமிஷம். நான் ரெடி ஸ்டார்ட்னு சொல்லும்போது நீ என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏய் சாய்க்காம புடி. லில்லி அவ ஆட் பண்ணுறால பார்த்துக்கோ. கால்குலேட்டர் போய்க்கோ. இங்கே வா, இங்கே வந்துக்கா, இங்கே வந்து நின்றுக்கா. இரு கால்குலேட்டரு அது நார்மலாக இருக்கா? கவனி, இப்போ எவ்வளவு ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு ஞானத்தை தருகிறார்னு சொல்லி பார்க்குறோம். 7377 + 8825 + 6469 + 3796 அப்படி ஆட் பண்ணணும். சரியா? ரெடி ஸ்டார்ட். அவங்க டோட்டல் எழுதி முடிச்சுட்டாங்க. கரெக்டா? இன்னும் இவங்க ஆட் பண்ணல. ஆமாம், அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் +25 + 6469 3796. சரியா? இவங்க டோட்டல் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க எழுதியிருக்கிற ஆன்சரு கரெக்டு. சரியா? பாரு, அங்கே தான் இருக்கு. வேற யாராவது டோட்டல் பண்ணுறீங்களா? அஜித் டோட்டல் பண்ணுறியா? இல்லை எந்திரிச்ச? வேற யாராவது ஃபோன் ட்ரை பண்ணுறீங்களா? வாங்க, பேரண்ட்ஸ் வரேன்னா வாங்க. சரி, ஓகேம்மா. சரி, விட்டுரு. தேங்க்யூ. இதாங்க வச்சு. இப்போ அதே போல் இது எடுத்து வச்சலாம். லில்லி, எப்படி இருந்தது? ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருந்தது? ஏன் சோர்ந்து போயிட்டியா? டோன் வர மாட்டேங்குது. சொல்லு, சத்தமாக சொல்லு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? மைக்கு பிடி, மைக்கு. ஓகே, எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு லில்லி சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் லில்லி வந்திருந்தாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. வந்து ஈவினிங் எல்லாரும் வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க. சரியா? அதனால் சர்ச்சிலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லிடுமா? எல்லாருக்கும் நன்றி. ஓகே. சரி, இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. நம்ம இந்த விபிஎஸ்ல நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் வந்து புதிய மனிதன்.
பை பை, அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் புதிய மனிதன். பாருங்க, புதிய மனிதன் அப்படின்னு அந்த தலைப்புக்கு கீழே கண்ணா கவனி, புதிய மனிதன்கிற தலைப்புக்கு கீழே முதல் நாள் படித்த தலைப்பு வந்து புதிய இருதயம். அப்போது ஒரு மனுஷனை புதுசாக ஆண்டவர் மாற்றுறதுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அந்த மனிதனுடைய இருதயத்தில் தான் பொல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கசப்பான எண்ணங்கள், விரோதங்கள், பகை, வைராக்கியம், இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் அவனுடைய இருதயத்தில் தான் இருக்குது. ஏன்னா இருதயம் நம்ம வெளியே பார்க்க முடியாது. இப்போ உங்கள் முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் நான் என்ன நினச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன நினைவோடு உட்காந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியாது. அப்போ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த பழைய இருதயத்தை எடுத்துட்டு புதிய இருதயத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். புதிய இருதயத்தை அவர் தருகிறார். அப்போ முதலாவது ஒரு மனிதனை புதுசாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு புதிய இருதயத்தை தருகிறார். ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன, புதிய வாழ்வு. அப்போ இருதயம் புதுசான பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்வு என்ன ஆகுது, மாறுது. முதல்ல பொய் பேசிட்டு இருந்தவன், மற்றவர்களுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்னவா மாறுது, மற்றவர்களுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாறுது, புதிய வாழ்க்கையாக மாறுது. அவனது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறான், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாக இருக்கிறான், எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனாக தேவன் அந்த மனுஷனை மாற்றுறார். அப்போ அவனுடைய இருதயத்தை மாற்றின பிறகு அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுடைய உள்பக்கமும் தேவன் மாற்றுகிறார். ஒரு மனுஷனுடைய வெளிப்பக்கத்தையும் தேவன் மாற்றுகிறார். அப்போ புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த புதிய வாழ்க்கை அந்த மனுஷனுக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள், அந்த மனுஷன் ஒரு புதிய தலைவனாக மாறுகிறான். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிறவனாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக, மற்றவர்கள் பாராட்டக்கூடிய விதத்தில் இவனை போல தான் நம்மளும் வாழணும், இவனை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பு உண்டாகி இயேசு கிறிஸ்துவை அவன் வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு தலைவனாக அவன் மாறுகிறான். ஸோ இது எல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, ரெண்டு காரணம். அந்த மனுஷனுக்கு புதிய வீட்டையும் புதிய தேசத்தையும் கொடுப்பதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த மனிதனுடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி அவனை தலைவனாக வைக்கிறார். அப்போ தலைவனான அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், புதிய வீட்டுக்கு அவன் சொந்தக்காரனாக இருக்கிறான். முதலாவது இந்த வீட்டில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீடு, குடும்பம், அது புதிய வீடாக மாறுது. ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா, அவருடைய நிலைகள், சுபாவங்கள் எல்லாம் மாறுச்சுன்னா பாருங்கள், அப்பாவை பார்த்து மனைவி மாறுவாங்க, பிள்ளைகள் மாறுவாங்க, அந்த வீடு புதுசாக மாறும். அந்த வீடு புதுசாக மாறின பிறகு, அந்த குடும்பமே புதுசாக மாறின பிறகு பாருங்கள், அவர்களுக்கு உரிய இடம் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் புதிய தேசம் என்று சொல்லுகிறோம். நம்ம இந்திய தேசத்தில் குடியிருந்தாலும் கூட கையினாலே கட்டப்படாத, மனுஷனுடைய கையினாலே கட்டப்படாத ஒரு புதிய தேசம் நமக்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அதை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த தேசத்துக்கு நம்ம போகணும். அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் கவலை இல்லை, அந்த தேசத்தில் கண்ணீர் இல்லை, அந்த தேசத்தில் பசி இல்லை, அந்த தேசத்தில் பஞ்சம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்துக்கு தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, சொந்தக்காரர்களாக மாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுதான் இந்த விபிஎஸ்ஸில் நம்ம கற்றுக் கொடுத்த காரியம். அதனால் ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நம்ம யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். மற்ற பக்கத்தில் இருக்க வீட்டாரோடு கூட, அல்லது சில வேளைகளில் சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கும். கணவன் மனைவி பேசிக்கொள்ளாத நிலை, பெற்றோர் பிள்ளைகளோடு பேசிக்கொள்ளாத நிலை, இப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இது என்னன்னா ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்குது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தது அப்படின்னா
இந்த இரவில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்குன்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்கள் புதிதாக்கி தாங்க, புதிய இருதயத்தை தாங்க, புதிய வாழ்க்கையை எனக்கு தாங்க, என்னையும் ஒரு புதிய தலைவனாய் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். தேவன் நமக்கு அந்த புதிய வாழ்க்கையை தர போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? ஆகவே இந்த விபிஎஸ்னுடைய தீம் அதுதான். அந்த தீம் படி இந்த 5 தலைப்பில் பாடங்களை சொல்லி கொடுத்தோம். இது எதுக்காக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற விரும்புகிறவராக இருக்க, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், புதிய மனிதனாய் நம்ம வாழுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்போ கூட ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்துருச்சு. நன்றி உரை கூற வராங்க பியூலாக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விபிஎஸ் கர்த்தர் வந்து இந்த வருஷத்தில் நாங்கள் தொடர்ந்து 4 மாதமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் வந்து அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுத்த தகப்பனுக்கு முதலாவது நன்றிகளை ஏறெடுக்கிறோம். விபிஎஸ் மே 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நல்லபடியாக நடத்தும்படியாக திரியேக தேவன் உதவி செய்தார். முதலாவது அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சபையார் ஒவ்வொரு நாளும் விபிஎஸ்க்காக ஜெபித்தாங்க. சபையார் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்காக நன்றி சொல்கிறோம். டீச்சர், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை ஊக்குவித்த ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக பிள்ளைகளை எங்களை நம்பி அனுப்பி வச்சாங்க ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக பிள்ளைகள் செய்த சிறு சிறு குறும்புகளையெல்லாம் சகித்து கொண்ட பாப்பாத்தி அக்காவுக்காகவும் சின்னக்கணக்காகவும் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக இந்த பிபிஎஸ்ஐ அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுத்தார். தகப்பனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரே நிமிஷம். அம்மா கேர்ள்ஸ் 3 பேர் வாங்க, சும்மா வாங்க, இங்கே வாங்க, இங்கே நில்லுங்க, லைனாக நில்லுங்க. பாய்ஸ் ஒரு 3-4 பேர் வரீங்களா? வாங்க. போதும் அளவாக ஒரு 4 பேர் தான். நிறைய பேர் நின்னா தெரியாது. தள்ளி நில்லு, இடம் விட்டு நில்லு, நில்லு. அம்மா அப்படியே லைனாக நின்றுக்குங்க. சரி, இப்போ இவங்க எதுக்கு நிற்கிறாங்க தெரியுமா? பின்னாடி ஒரே லைனில் நில்லுமா, இங்கே வா, ஒரே லைனில் நில்லு. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை சர்ச்சிலேருந்து நாங்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது சர்ச்சு மெம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ், திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள், விசுவாச மக்கள், உறவின் மக்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லும்படியாக, விபிஎஸ் பிள்ளைகள் சார்பாக நன்றி சொல்லும்படியாக இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, விபிஎஸ்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு 3 கிளாப் இருக்குது, சரிங்களா? அந்த கிளாப் பண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. முதல்ல வந்து நார்மல் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க, சரியா? வெயிட் விபிஎஸ் கிளாப்.
இது ஃபஸ்ட்டு கிளாப். அடுத்தது ரெண்டாவது ஜீசஸ். மூணாவது பைபிள். ஓகே ஓகே. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி கொடுத்ததற்காக விசேஷமாய் பேரண்ட்ஸுக்கு திருச்சபையின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:25 நம்முடைய ஆராதனை தொடங்குகிறது. அது என்ன 7:25 அப்படின்னா 7:25 ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7:30 பாடல் ஆராதனையோடு கூட தொடங்கும். 9:30 மிகச்சரியாக ஆராதனை நிறைவு பெறும். ஆகவே நீங்கள் முடியுமானா வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு சிறு பிள்ளைகளுடைய ஞாயிறு பள்ளி சண்டே கிளாஸ் இங்கே திருச்சபையில் கீழே நடக்குது. 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த சண்டே கிளாஸ் நடக்குது. ஆகவே அந்த சண்டே கிளாஸுக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறதா இருந்ததுன்னா நீங்கள் அந்த டைம் தாராளமாக நீங்கள் அழைச்சி வந்து உங்களுடைய பிள்ளைகளை விடலாம். 8லிருந்து 9 சண்டே கிளாஸ் நடக்குது. நீங்கள் அதுக்காக நீங்கள் பிரயாசப்படலாம். ஒருவேளை காலையில் விட முடியல அப்படின்னா சாயந்தரம் 4 மணிக்கு 4லிருந்து 5 மீனா எஸ்டேட்டில் நடக்குது. நீங்கள் அங்கேயும் கொண்டு வந்து விடலாம். ஸோ அந்த 2 இடத்துல ஏதோ ஒரு விடத்தில், ஏன்னா பிள்ளைகள் இன்றைக்கி காலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொள்வதற்கு, பிள்ளைகளை பத்திரமாக நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு ஒரே வழி தேவன் கொடுத்த வார்த்தைகளோடு கூட அவருடைய கிருபையோடு கூட நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து நம்ம வாழ வைத்தாலே ஒழிய நம்முடைய பிள்ளைகளை நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆகவே ஏதோ ஒரு இடத்துல காலையில் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அல்லது சாயந்தரம் 4 மணிக்கு மீனா செட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகளை விடுங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளட்டும். அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காந்துக்கம்மா. தேங்க்யூ. இப்போது இதுக்கு அடுத்தது முடிவு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜானகி ஆண்டியா? சரி, ஜானகி அக்கா. மூணு பாட்டு. இப்போது நம்ம ரெகுலராக நம்முடைய விபிஎஸ் ப்ரோக்ராம் முடியும் பொழுது பிள்ளைகளுக்கு ஜெப பாடல் 2 பாடல்களை நம்ம போடுவது வழக்கம். அந்த ஜெப பாடல்கள் இப்பொழுது போடப்படும். அந்த ஜெப பாடல் முடிந்த பிறகு முடிவு ஜெபத்தை ஜானகி அக்கா முன்பதாக வந்து அவங்க ஜெபித்து முடிப்பாங்க. அதற்கு பிறகு ஆசீர்வாதம் சொல்லப்படும். அதுக்கு பிறகு நல்லா கவனிங்க, கடைசி ஜெபம் முடிந்த பிறகு கண்ணா கவனி, கடைசி ஜெபம் முடிந்த பிறகு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துக்குங்க. விபிஎஸ் சில்ட்ரன் அப்படியே உட்காந்துக்குங்க, இங்கே உட்காந்துக்குங்க. ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிடுவாங்க. பிகினர்ஸ், ப்ரைமரி, ஜூனியர், சீனியர், ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிடுவாங்க. உங்கள் மிஸ்ஸு முன்னாடி நிற்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்குரிய கிஃப்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே நீங்கள் கீழே போய்க்கலாம். சரிங்களா? வெளியே போகும்போது பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அன்பாய் அதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும்படியாக உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இங்கே முன்னாடி வாங்க. வந்து இங்கே பேரண்ட்ஸை பார்த்த மாதிரி நில்லுங்க. கை கூப்பி கண்ணை மூடி நில்லுங்க. ஜெப பாடல் இப்போ போட போகிறோம். முடிவு ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். சின்ன பசங்கள்லாம் இங்கே முன்னாடி கடைசி முட்டவே வேண்டாம். முன்னாடி வா.
முன்னாடி வா, முன்னாடி வா கண்ணா. இங்கே முன்னாடி தள்ளி நெல்லு. இங்காரு இந்த குட்டி தம்பியெல்லாம் முன்னாடி விடு. முன்னாடி போ, முன்னாடி நில்லுமா, அப்பதான் தெரியும். முன்னாடி நெல், முன்னாடி தள்ளு போ, முன்னாடி போ, முன்னாடி தள்ளு. ஒவ்வொருத்தர் தலை கேப்பில் நின்னா அடுத்தடுத்த கேப்பில் நின்னா தெரியும். இங்கே வா, இங்கே வா, எவ்வளோ இருக்குப்பா. கை கூப்பி கண்ண மூடி நில்லுங்க. இந்த நாள் முதல் என்னை நடத்துமே, உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. இந்த நாள் முதல்
நடத்துமே உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. என் இதய பாரங்கள் என்னை நெருங்கும் போதெல்லாம் அணைத்து கொண்டவரே என் அன்பு தெய்வமே. என் இதய பாரங்கள் என்னை நெருங்கும் போதெல்லாம் அணைத்து கொண்டவரே என் அன்பு தெய்வமே. இந்த நாள் முதல் என்னை நடத்துமே உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உன் ஜீவன் தந்து மீட்டீரையா. எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உன் ஜீவன் தந்து மீட்டீரையா. கூட இருந்து காக்கிறீர், திரும்ப வந்து அழைப்பீர். நம்புவேன் உம்மையே நம்புவேன். கூட இருந்து காக்கிறீர், திரும்ப வந்து அழைப்பீர். நம்புவேன் உம்மையே நம்புவேன். இந்த நாள் முதல் என்னை நடத்துமே உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. இந்த நாள் முதல் என்னை நடத்துமே உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. உந்தன் பிள்ளையாய் வாழ செய்யுமே. சோத்திரிக்கிற ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த விபிஎஸ் ஆரம்பித்த நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கவும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே இதை அபியாசப்படுத்தவும் தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்பா, பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த மாதிரி காரியங்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இதுவரையிலும் நடத்தி எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. அப்படியாக இந்த காரியத்திற்காக வந்திருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் கர்த்தருடைய சார்பிலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் செய்கிற எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதுவரையிலும் பெற்றோரும் பிள்ளைகளும் எல்லாம் ஒழுங்குக்கிறமாக இருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இந்த நாளிலே விபிஎஸ்ல தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிள்ளைகளோடும் அவர்கள் தம் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்க அப்படியே இடத்துல உட்காந்துக்குங்கம்மா. ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிடுறோம். रोशनी जॉय, सामुएल, सर्वेश, सर्वेश, इवेंजेलिन,
Gloria, Adiran, Ritanya, Nivin, Eva Jaslyn, Nilan Matthew, அவங்கள வெயிட் பண்ண சொல்லிடுறேன். Uncle Monica, Anbu Selvan, Prakash G, Yashwant, Vikash, Aaron, Tukilesh, Kaviyarasu, Harish, thank you uncle. Dhanushri, இந்தா. Alan Smith, Prasanna, Gladwin, Ranjan, Hansini, thank you auntie, thank you. Pavin, வரலையா பவன்? நந்தீஸ்வரன், எய்டன், junior students, Angel, Jeevita,
தேவஸ்ரீ, ஜூனியர் தேவஸ்ரீ. ஜூனியர் நான்சி. Thank you, auntie. Ashwin Bala. Kanushka Shri. Arunika. Arul Tishon. Gobesh. Pravin. Kavya. Thank you, auntie. Ashwini. Rebecca. Stephen. Ritesh Kumar. Thank you, auntie. Thank you. Solomon. Arun Kishore. Thanks, uncle. Shritika. Ritik. Shri Danya. Thank you, uncle. Thank you. Mercy. Vishnu Priya. Vishnu Priyan. Vainavashri.
லோகநாதன். பசுபதி. கனிஷ்கா. கனிஷ்கா. ஷாஹில். கனிஷ். எஸ்தர். தேங்க்யூ அங்கிள். புக்கு சர்டிஃபிகேட் அந்த ப்ரைஸ் வரலை அப்படின்னா அவங்க மட்டும் நீங்கள் பேரண்ட்ஸோடு இங்கே வாங்க. உங்களுக்கு இருக்குது, அதை நம்ம ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் எழுத வேண்டியது இருக்குது, அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க மட்டும் இங்கே வாங்க. மற்றவங்க நீங்கள் உங்கள் ஸ்வீட்டு காரம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அடுத்த விபிஎஸ் அடுத்த மே மாதம் முதல் வாரத்தில் இருக்கும். தவறாமல் வாங்க. இப்போ ரித்திக் ஆட்டோ பார்த்துக்கோங்க.